வெல்கம் டு அரசியல் வேடன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தென்காசியில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். தென்காசி பக்கத்துல உள்ள ஆலங்குளத்துக்கு அருகில் உள்ள ஒரு பனைமர தொழிலாளியே ஒரு காவல்துறையினர், அதாவது இசக்கிராஜா என்பவர் துப்பாக்கியால சுட்டு காலில் குண்டு பாய்ஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. இப்போது பரபரப்பாவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 3 தடவை சுட்டிருக்காராம். இப்போ சம்பவம் பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட் சுட்டிருக்காரு. அதுல 3 குண்டு பாய்ஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் நடந்ததா சொல்றாங்க. நம்ம அது விஷயமா ஆராய்ஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கோம். மணிகண்டன் என்பவர் பனைமரத்துல கல் இறக்கி இருப்பதாக இசக்கிராஜா அவர்களுக்கு ஒரு தகவல் போகவே, அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இசக்கிராஜா அவர்களும் கூட 2 பேரும் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு கல் இறக்கும் தொழிலாளி மணிகண்டன், அதாவது கல் இறக்கும் தொழிலாளி அல்ல, பனை ஏறும் தொழிலாளி, சரிங்களா? பனை ஏறும் தொழிலாளி மணிகண்டன் போட்டு நீங்க கட்டிருக்கிறது கல்லுங்களா, நாங்க பார்க்கணும் அப்படின்னு இசக்கிராஜா கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க சார், இது பாத்தீங்கன்னா கல்லு கிடையாது, நாங்க பதனி இறக்குறோம், எங்களுக்கு தேவைப்படும் பொழுது இறக்குவோம் அப்படின்னா, இல்லை இப்பயே இதே ஸ்பாட்ல எனக்கு இறக்கி காட்டி ஆகணும், நான் பார்த்தே தீர்வேன்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த நேரத்துல சரி ஓகே நான் ஏறி இறக்கி காட்டுறேன்னு சொல்லும் போது பாதி தூரம் ஏறி இருக்காரு. ஏறும் போது அங்க குடும்பத்துல இருக்கிற மகளிர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கைகலப்பா ஆகிற சுச்சுவேஷன் வந்த உடனே அவங்க மாமனாரை யாருக்கு அடிச்சிருக்காங்க, அவங்க தங்கச்சி யாருக்கோ அடிச்சிருக்காரு. எஸ்ஐ அடிச்சதை பார்த்துட்டு ரொம்பவும் ஆபாசமா பேசுனதா சொல்றாங்க. சாதி ரீதியாகவும் வார்த்தைகள் விட்டதாகவும் பெண்கள் இருக்கிறாங்கன்னு தரைக்குறைவாகவும் பேசினதாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கேட்டு கோவப்படப்பட்ட அந்த மணிகண்டன்றவரை மரத்துல இருந்து குதிச்சு 2 பேருக்கும் அடிதடி நடந்ததாகவும் சொல்றாங்க. 2 பேர் கட்டி பிடிச்சி உடனும் போது இசக்கிராஜா அவர்களுக்கு ஒரு குச்சி கிழிச்சு விட்டு தையல் போடுற அளவுக்கு இருந்ததாகவும், அந்த கோவத்துல இசக்கிராஜா அவர்கள் துப்பாக்கி எடுத்து 4 ரவுண்டு சுடும்போது 3 குண்டு கால்கள் பட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனையில் மணிகண்டன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டை நடந்துருச்சு, போலீஸ் எடுத்து சுடுறாங்க. இப்ப நம்ம போலீஸை குறைஞ்சு இல்லை, ஏன்னா நிறைய போலீஸ் பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு நல்லவர் இல்லை கெட்டவர்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கிறது உண்மைதான். அதை மென்ஷன் பண்ணி இவங்களே 2 தரப்புலையும் சொல்றாங்க சண்டை நடந்திருக்கு, அந்த கோவத்துல எடுத்து சுட்டு இருக்காருன்னு. ஆனா இவரு துப்பாக்கியால எடுத்து காலில் சுட வேண்டிய அவசியம் தான் இருக்கு. மேல நோக்கி சுட்டுருக்கலாம், இல்ல பயமுறுத்தி இருக்கலாம், இல்ல கொன்று இது பண்ணிருக்கலாம். அப்ப அந்த பனை தொழிலாளி பயந்து உட்காந்துருக்கலாம். இவர் எடுத்தவொடனே கோவத்துல சுட்டிருக்காருன்றாங்க. இப்ப நம்ம அவருக்கு சுடக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தார்கள்ங்கிறது ஒரு விஷயம், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக காவல்துறையில எல்லாரும் தப்பானவங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு பயங்கர விரைப்பா இருப்பாங்க. அதாவது அவரு கிட்ட போகும்போது நமக்கு ஒரு பயம் உருவாகிற, பொதுமக்கள் ஒரு பயம் உருவாகிற மாதிரிலாம் காவல்துறையினர் இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கிட்ட போட்டு நம்ம அமர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது நமக்கு அவங்க சரியான முறையில், அதாவது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அந்த காவல்துறை அதிகாரி பார்க்கும்போது இடையிருந்து பார்க்கும்போது வெறப்பா நெஞ்சு நிமித்திக்கிட்டு, போலீஸ்னாவே ஒரு தன்மைனா கெத்தா நிக்கிற மாதிரி ஒரு எய்ம் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட போட்டு நம்ம பேசும்போது மட்டும்தான் நமக்கு வழிகாட்டுற விஷயமும் நிறைய சொல்லுவாங்க. இந்த ஒரு பிரச்சனையை நோக்கி போகும்போது இந்த பிரச்சனை இப்படி செய்யக்கூடாது, நீங்க சின்ன பிள்ளைங்க, இன்னும் நீங்க வளரணும், இதை படிங்க அப்படின்னு நிறைய காவல்துறையினர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சமயத்துல கூட எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள ஸ்டேஷன்ல கூட ஒரு பிரச்சனைக்கு போகும்போது ஐயா அவர்கள் உட்காந்து தெளிவா 2 சைடும் கூப்பிட்டு தெளிவா பேசினாரு. அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பேரை இங்க பதிவு பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது காவல்துறை சுட்டதுக்கு உண்டான காரணம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் காலில் சுட்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட தரப்புல சொல்றதோ ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா இவர் சுட்டது தப்புன்னும் போது மக்கள் எல்லாமே கோவப்பட்டு இப்ப போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. எல்லாருமே பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா காவல்துறைக்கு துப்பாக்கி கொடுத்துருக்கிறது உண்மைதான். எடுத்தவொடனே சுடணும்னு அவசியம் இல்லை, மிரட்டி இருக்கலாம். ஏன்னா கூட போலீஸ்காரங்க போயிருப்பாங்க. கண்டிப்பா இவரு இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்ஸ்டா வைரல் போல இருக்கு. அது நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க.
நம்மளும் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்திருப்போம். பார்த்தோம். ஆமா, பாத்தீங்கன்னா இந்த படம் இல்ல, அது என்ன படம், அது சாமி படம் வந்து பாத்தீங்கன்னா அது பத்தி சூர்யா சிங்கம் அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. சோ இப்ப சினிமா ஸ்டைல்லே வந்து அவர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு மாதிரி தான் தோணுது. இல்ல ஒரு தொழிலாளியை வந்து சுடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப பனைமரத்துல கல் இறக்குறாங்கன்னா நீங்க அதுக்கு சட்டப்பூர்வமாக என்ன ஒரு தண்டனை கொடுக்கணுமோ ஒன்னு அழைச்சிட்டு போட்டு காவல்துறையில எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைங்களா, இது தவறுதான் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுட்டு சுடணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. இன்னொரு சந்தேகம், இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து போய் பனைமரம் ஏறினாரு. அப்பெல்லாம் போலீஸ் எல்லாம் இருந்தாங்கதான், ஏன் அவரு ஒண்ணும் பண்ணல? அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர், சரிங்களா? அவரு மேல கைய வச்சாவோ அவர் கைது பண்ணனவே தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளும் பிரச்சனைகள் வருங்கிறதால மணிகண்டன் அம்மா பெரிய ஆளு இல்லைங்கல்ல, சாதாரணமான ஒரு பனை ஏறும் தொழிலாளி. அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்க போகுது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். லொகேஷன் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, கல்லு கிடைக்கும். கல்லு ரொம்ப அவ்வளவு ஆபத்தானதா? கல்லு ஆபத்தானதெல்லாம் அல்ல, அது தமிழ்நாடு கவர்மெண்ட். அது ஒரு போதை பொருள் தான் சொல்றாங்களே. போதை பொருளா இருக்கட்டுங்க, அது என்ன போதை பொருள்? அப்ப வந்து டாஸ்மாகளுக்கு விக்கிறாங்க இல்லைங்களா, அது போதை பொருள் அல்லையா? நீங்க சொல்றது உண்மைதான், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது இல்ல. அப்ப போதை பொருள் ஏங்க, இது வந்து பாதுகாப்பு கொடுக்கல, இது சட்டம் தப்புன்னு சொல்லுது, அதுக்கு போலீஸே பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல. நமது முன்னோர்கள் கள்ள குடிச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலையில ஒரு சொம்பு கள்ள குடிச்சா தெம்பா ஏர் போடிப்பான். இப்ப காலையில ஒரு கட்டிங் சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க, மறுநாள் வரையும் தலையை சுத்திட்டு ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாத கல்லு ஆபத்து என்ன? கல்லு ஆபத்தா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, கல்லு ஆபத்து இல்லைன்னா கவர்மெண்ட் ஏன் தடை பண்ணணும்? வருமானம் என்ன வருமானம் சொல்லுங்க. எங்க தமிழ்நாடு இப்ப எதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு? டாஸ்மாக்ல இயங்கிறது ஊர் உலகமே தெரியும். அதை நிறுத்தியாச்சுன்னா எப்படி இயங்கும்? அப்ப வந்து கார்பரேட் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க. உண்மை அது. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்க, பனை மரத்துல இருக்கிற ஓலை வேணும், அதோட கயிறு வேணும், கீத்து பின்னி உள்ள வந்து குடிசை கட்டுறதுக்கு அந்த மட்டை. யாரும் அதிகமா கீத்து குடிசெல்லாம் வெள்ளம் இருக்கு, பணம் வெள்ளம் இருக்கு, கருப்பட்டி இருக்கு. ஆமா, இப்ப வெள்ளை சக்கரை வேணான்ட்டு நிறைய பேர் கருப்பட்டி பனை வெள்ளத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதெல்லாம் வருது? ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதெல்லாம் எதெல்லாம் வருது சொல்லுங்க? பனை மரத்துல தானே வருது. பனை மரத்துல இது எல்லாம் வருது. இது எல்லாம் எனக்கு தேவை, கல்லு மட்டும் எனக்கு தேவையில்ல. கல்லு போதை பொருள்ன்றதால தேவையில்லன்றாங்க. கல்லு போதை பொருள்னு நாமளா எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்புறம் அரசாங்கம் கஞ்சி கூட 3 நாள் ஊற வச்சு குடிச்சா போதை பொருள் தான், அதனால கஞ்சி குடிக்காம இருக்க முடியுங்களா? அது யாரும் ஃபாலோ பண்றது இல்ல இல்லையா? கவர்மெண்ட் அரசாங்கம் எடுத்து நடத்தினால் அவங்களுக்கு வருமானம் உண்டு. ஆனா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கார்பரேட் கம்பெனிக்கு எல்லாம் டோட்டலா இழுத்து மூடப்படும். ஆமா, வேற வழி இல்ல. அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், எந்த ஒரு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சி யாரு தலைமைக்கு வந்தாலும் அவங்களுடைய வருமானம் எதுல இருக்கு? கார்பரேட் எங்க இருந்து வருதுங்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே நடக்கிறது எல்லாமே டாஸ்மாக் மூடி வச்சுன்னா எந்த ஒரு அரசியல் இயக்கங்களும் இலவசம் கொடுக்க முடியாது. உண்மைதான். பொங்கல் டைம்ல நீங்க மக்கள் வரி எங்க போகுது? மக்கள் வரியா? மக்கள் வரி எவ்வளவு வரி கொடுக்குறாங்க? கொடுக்கறதெல்லாம் எங்கன்னா அது யாராச்சும் இதுவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தங்க இதுவரையும் கேள்வி கேட்டுப்பாங்களா? அது கேட்கல சார், நீங்க சொன்னீங்க ரைட் தோழர். நான் என்னன்னா, மக்கள் வரி செலுத்துறாங்க, அந்த பணத்துல இப்ப வந்து ரொட்டேஷன் ஆகுது. கார்பரேட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கார்பரேட்காரன் மொத்தமா எடுத்துடுறான். இருக்கிற ஆட்சியில உள்ளவங்க எல்லாமே நீங்க பாருங்களேன், இந்த ஆட்சியில உள்ளவனுக்கு எத்தனை ஒயின்ஸ் கம்பெனி, பீர் கம்பெனி இருக்குன்னு பாருங்க, அவனுக்கு எத்தனை பீர் கம்பெனி இருக்குன்னு பாருங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் லிங்க் இருக்கு. அப்பாவி மக்கள் நாம தான். சரி, ஓகே. இப்ப இது நடந்ததுக்கு உங்களோட இது என்ன? நடந்த சம்பவம் வந்து இன்னைக்கு மணிகண்டனை வந்து கால 2 காலையுமே சுட்டுட்டாரு இல்லைங்களா? அவரோட வாழ்வாதாரமே டோட்டலா கண்டிப்பாச்சு. ஏன்னா ஒருத்தர் பனை மரம் ஏறிதான் அவர் பிழைக்கிறாரு அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லு மட்டும்தான் வருதா? இல்ல, பதனி கிடைக்குது, அதுல இருந்து நொங்கு கிடைக்குது, மட்டை எல்லாம் மரத்துல ஏறி அந்த மட்டை எடுத்து அதுவும் ஒரு வியாபாரம், கயிறு திரிக்கிறதுல இருந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வராங்க. சோ அதனால வந்து பணம் ஏறி தான் அவர் பிழைக்கிறாரு. அந்த 2 காலால ஏற முடியாத பட்சத்துல அவருக்கு ரொம்ப கஷ்டம் தான். நீங்க சொல்றது உண்மைதான். தமிழக அரசு இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்து மணிகண்டன் குடும்பத்துக்கு ஒரு நஷ்டம். தமிழக எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதால எலெக்ஷன் நடக்குது இல்ல, எலெக்ஷன் நடக்குதுன்னா எலெக்ஷன் நடந்த பின்னாடி பண்ணலாம். ஆமா, அதாவது அவரும் ஒரு கூலி தொழிலாளி தான், அவர் ஒன்றும் பெரிய கார்பரேட் கம்பெனி ஓனர் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எந்த அரசியல் தலைவர்கள் இதை பத்தி ஏன் பேசல? இவ்வளவு பெரிய விஷயம் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப பேச மாட்டாங்களே. இப்ப யார் பேசினாலும் மக்களோட விரோத போக்கெல்லாம் பார்ப்பாங்க.
அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப இவரு பேசுறாரு வேற நம்ம சீமான் தலைவர் சீமானன் பேசுறாருன்னா சீமானன் வந்து என்னைக்குமே ஏழை மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்துகிட்டு இருப்பாரு. இப்ப கூட இப்ப போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த போராட்டங்கள் வலுவடையும். ஆமா இப்ப கூட போன வாரம் மேன்மேல் சொன்னாரு வாங்க நாங்க எல்லாம் நாளைக்கோ கல் இறக்க போறோம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இறக்கலான்ற மாதிரி சொன்னாராம். இவ்வளவு நாளா வந்து இந்த மக்கள் பயந்துகிட்டு கல் இறக்காம இருந்த ஒரு விஷயத்த இவரா வந்து ஆரம்பிச்சு எல்லாம் கல் இறக்கணுங்கிற முடிவுல கொண்டு வந்துட்டாங்க. ஆமா இப்ப எல்லா இது ஸ்டேட்டஸும் பார்த்தாங்கன்னா கல் இறக்குறது இந்த இடத்துல இறக்கப்படும் இந்த இடத்துல கிடைக்கும்ன்ற மாதிரி விளம்பரமா போயிட்டு. ஆமா அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப மொபைலை ஓபன் பண்ணா அதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? உண்மைதான் தோழர். சரி வேற ஏதோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கல் இறக்குறத பற்றி நாங்க வந்து ஊக்குவிக்கல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அரசு தடை பண்றதுனா அது செய்யக்கூடாதுன்றது உண்மைதான். ஊக்குவிக்கிறதா சாரி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கல்லை ஊக்குவிக்கிறதுக்காக இல்ல. கல் விற்கிறத நாங்க எந்த விதத்திலும் ஊக்குவிக்கல. ஆனா ஒரு பாதிக்கப்பட்ட தொழிலாளி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு, இப்போ ஃபியூச்சர்ல அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வந்து முன் வச்சுதான் நம்ம இந்த வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் அவங்க சொல்ற வர்றது என்னன்னா இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லல. இப்ப வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து வெளியே சொல்லாத வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்றது முழுமையா நமக்கு தெரியாது. அதனால இந்த விஷயத்தை இதோட முடிக்கிறோம். நாளைக்கு அவர் வந்து சொல்லும் போது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.